ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேகே vlogs. நம்ம ஹவுஸ் டூர் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹாலோ பிளாக்கா ரெட் பிளாக்கா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஏன் வந்து ஒரு வீடியோவாக போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோவாக காமிக்கிறேன். அண்ட் நம்ம ஹவுஸ் டூரில் பார்த்திங்கன்னா நான் கார் பார்க்கிங்கே காமிச்சிருக்க மாட்டேன். இதுதான் என்னோடய கார் பார்க்கிங். நம்ம வில்லா பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ரெட் பிரிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து ஹாலோ பிளாக்கான்னு சொல்லி இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் கண் எதிர்க்க பார்க்குறேன், இது ஃபுல்லாகவே வந்து ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து இந்த படிக்கட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்ட் வந்து ஏஷியன் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா இந்த பால்கனிலலாம் அது வுட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலி வுட்டெல்லாம் கிடையாது. இது சிமெண்ட்டு அப்புறம் வேறு மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி அது வுட்டு மாதிரி காமிச்சிருக்காங்க. வுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மழை காலத்துலலாம் வந்து நிறைய மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டோட்டலாக அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஃபுல்லாகவே பெயிண்ட் அடித்தா போதும். அண்ட் டைல்ஸ் வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் 2x4 இதெல்லாமே பிராண்டட் தான். ஒரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா செட்பேக் ஏரியா வந்து 2 ஃபீட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அண்ட் பேக் சைடு. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 1.5 ஃபீட் தான். ஏன்னா நம்ம வீடு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ரொம்ப சின்னது. அண்ட் இப்போ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கஸ்டமைஸ் கேட்டு இப்போ சப்போஸ் யாராவது புக் பண்ணுறதா இருந்தால் உள்ளே வந்து எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வேணும், எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும், கீழே வந்து எனக்கு ரூம் வேண்டாம், எனக்கு பெருசாக ஹால் அந்த மாதிரி வேணும்னா கூட பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர்ஸ்க்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு டைல்ஸ் வந்து எனக்கு டார்க் கலர் தான் வேணும்னு சொன்னால் கூட அது கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டு ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்கியபை பண்ணிவிடுவாங்க. மேபி இன்னும் ஒரு 1 or 2 monthஸில். ரோட்டில் வந்து இன்னும் ஒரு ஃபியூ யூனிட்ஸ் தான் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதை கூட நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சில யூனிட்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கூட வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பிராண்டு தான் பிடிக்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா சப்போஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். எல்லாமே வந்து கஸ்டமைசேஷன் தான். இது வந்து பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியா, பொல்யூஷன் ஃப்ரீ, நாய்ஸ் ஃப்ரீ இருக்கும். நீங்கள் சிட்டி உள்ளேருந்து இருந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பில்டரோட நம்பர் கொடுக்குறேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.